வணக்கங்க. என்னுடைய பேர் வந்து எம்எஸ் அனந்தராமன், கோயம்புத்தூர் ஹாஸ்டல் ஓனர்ஸ் அசோசியேஷனோட தலைவருங்க. இப்போ நாங்கள் ரெப்ரசன்டேஷன் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, இப்போது இருக்கக்கூடிய சூழல் எல்லாருக்குமே தெரியும். பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான விடுதிகளை நாங்கள் வந்து நடத்தி வரோம். கிட்டத்தட்ட ஒரு 1,00,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் வேலைக்கு போகக்கூடியவங்க இருக்கிறாங்க. இந்த ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த தனியார் ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஹாஸ்டல் மூடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருபோதும் அது கிடையாது அப்படிங்கிறதையும் ஒரு மாற்றுறதுக்கு நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா வந்து எங்கள் குழந்தைகளுக்கு வந்து நாங்கள் அதுக்குரிய உணவுகளையெல்லாம் சரியான இதுகளில் பண்ணிட்டுருக்குறோம். அது மட்டும் இல்லை, இந்த சிலிண்டரோடது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு சிரமத்தை வந்து ஆளாக்கி இருக்குது. அதுக்கு வந்து ஐயா கமிஷனர் ஐயா வந்து எங்களுக்கு அதில் ஏதாவது உதவி பண்ண முடியுமாங்கிற அந்த ஒரு கோரிக்கையும் மனுவில் நாங்கள் வச்சுருக்கோம். ஏன்னா குழந்தைகள் அவங்களோட உணவுக்கு வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு அத்தியாவசியமானது இருக்குது. அதனால் வந்து இதை வந்து கொஞ்சம் தாழ்மையுடன் நாங்கள் வந்து இந்த கோரிக்கையை வந்து பரிசீலனை பண்ணோம் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. அந்த ஒரு இதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோமுங்க. ஆமாங்க, ஆமாங்க. ஒரு சில சின்ன மாற்றங்கள் தான், பட் வந்து மற்றபடி எல்லாமே வந்து போயிட்டு தான் இருக்குது. எங்களோட அசோசியேஷன் சார்பாக நாங்கள் வந்து எங்களுடைய மெம்பர்ஸ்க்கு வந்து ஹாஸ்டல் விடுதிகளுக்கு வந்து உதவியாக நாங்கள் வந்து பக்கபலமாக இருக்கிறோம். இது வந்து ப்ரைவேட் ஹாஸ்டலுங்க. ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான விடுதிகள் நாங்கள் வச்சு நடத்துகிறோம். இது மட்டும் இல்லை, எங்களோடது வந்து திருப்பூர், சேலம், ஈரோடு, திருச்சி மற்றும் அதோட இதில் எல்லாத்தையுமே எங்களோட இதில் மெம்பர்ஸாக நான் வந்து இருக்கிறாங்க. மொத்தம் எவ்வளோ ஹாஸ்டல்ஸ் இருக்காங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? கிட்டத்தட்ட வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 600 ஹாஸ்டலுக்கு மேலே இருக்குதுங்க. மேற்கொண்டு வந்து மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000க்கு மேலே மாணவர்கள் மற்றும் வேலைக்கு போகிறவங்களும் தனிப்பட்டு இருக்கிறாங்க தனியார் விடுதிகள். தேவைகள் எவ்வளோ ஏற்படுது? என்னங்க கேஸ் தேவைகள் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏற்படுது? தேவை அப்படிங்கிறது வந்து இப்போ ஒவ்வொருத்தங்களோடது ஒவ்வொரு இதில் இருக்குது. அது வந்து நாங்கள் வந்து ஒட்டு மொத்தமாக என்ன ஏதுங்கிறத வந்து பார்த்து நம்ம வந்து சொல்லக்கூடியதாக இருக்கும். சார், இப்போ கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்க, நீங்கள் ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணுறதா இருக்கீங்க? இப்போ அந்த ஆல்டர்னேட்டிவாக இப்போதைக்கு வந்து நாங்கள் விறகடுப்பு வச்சு தான் நாங்கள் வந்து எங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்துட்ருக்குறோம். அது ரொம்ப சிரமமாக இருக்குது. இருந்தாலுமே வந்து இப்போ காலேஜஸ் மற்றும் ஸ்கூல்ஸுக்கெல்லாம் கூட வந்து இப்போ கொடுக்குறதாக கேள்விப்பட்டோம் கமர்ஷியல் இதில். ஸோ அதே இது எங்களுக்கும் கொஞ்சம் வந்து பார்த்து பண்ணினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத எங்களுடைய தாழ்மையான கருத்துங்க. ஹாஸ்டல்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்கன்றது தவறான அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்கிறீங்களா? இல்லை, நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லவில்லை. ஏன்னா ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் அப்படியே நம்ப வேண்டாம். அது வந்து ஒரு பெரிய ஒரு இதை வந்து இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது மாணவர்களுக்காகட்டும் வேலைக்கு போகிறவங்களுக்கும் அப்படிங்கிறது தான். கட்டாயமாக இது வந்து சரியாயிரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதான். ஓகே.